ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீமதே வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்தியமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா கோலாகலமாக துவங்கக்கூடிய அற்புத காட்சி இதோ எம்பெருமானுடைய சந்நிதியிலே பக்தர் குழாம் கூடி நிற்கிறது. அந்த சர்வேஸ்வரனை காண்பதற்காக மார்கழியிலே காலை வேளையிலே எம்பெருமானை சேவித்தால் தேவர்களோடு தேவர்களாக, அஷ்டதிக் பாலகர்களோடு அஷ்டதிக் பாலகர்களாக, நவக்கிரகங்களோடு நவக்கிரகங்களாக, மனிதரில் புனிதராக நாம் பகவானை அவன் திருவடியை சிந்தித்து இந்த அற்புதம் செறிந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே வணங்கினால் நமக்கு மறுபிறவி இல்லை என்ற அடிப்படையிலே இந்த வைகுந்த ஏகாதசி திருவிழாவில் பங்கேற்பதற்காக பக்தர் குழாம் அந்த துவார பாலகர்களுக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி ஒருபுறம் என்னால், இதோ சர்வேஸ்வரன் சர்வ ஜகத் காரணன் ஸ்ரீயப்பதி ருக்மணி நாயகன் சத்யபாமாவின் வல்லபன் வேத்ரபாணி ஹரித்ரா நதியிலே கோபிலர் கோபர்லய மகர்ஷிகளுக்காக 32 சேவைகளாக கிருஷ்ணாவதார காட்சியை காண்பித்தருளிய பரம்பொருள் பரவாசுதேவன் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி ருக்மணி சத்யபாமா சமேதரனாக எழுந்தருளி திருப்படிச் சட்டத்திலே வைரமுடி சேவை, செங்கோல், வேத்ரம், திவ்யாபரணங்கள், பீதாம்பரங்கள் என்று பக்தர் குழாம் புடைசூழ ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று அந்த சர்வேஸ்வரனை துதி பாடிய வண்ணம் பக்த வெள்ளத்திலே மிதந்து எம்பெருமான் திருநடனம் புரிந்து அங்கே நடைபயின்று செல்லக்கூடிய காட்சியை நம் சிடிஎன் தொலைக்காட்சி பக்தி பூர்வமாக ஒளிப்பதிவு செய்து நம் இல்லத்திலே அருள் பொங்கும் உள்ளத்திலே பதிவு செய்கிறது. சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் மார்கழியை தன் மாதமாக ஏற்கிறான். அதாவது விசேஷம் தெரிந்த வகையிலே, அதாவது மார்கழி, அதாவது மார்கழி என்றால் மாதங்களிலே நான் மார்கழியாவேன். ஒவ்வொரு சிறப்பு மிகுந்த மாதங்களுக்கும் ஒரு உயர்வு என்றால் இந்த மார்கழி மாதமே மாதவனின் மாதமாக, மதுசூதனனின் மாதமாக விளங்குகிறது. எனவே இந்த மார்கழி மாதத்திலே பரவாசுதேவனை காண வேண்டும், அவன் திருவடி பணிய வேண்டும். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எப்படி அவனிடத்திலே பக்தி செய்து அற்புதம் செறிந்த வகையில் அவன் திருவடியை பணிந்தார்களோ அந்த அளவுக்கு நாமும் நமது மனத்தினை சரணாகதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே வைகுண்ட வாசலுக்கு அருகாமையிலே நாம் நின்று கொண்டிருக்க, செங்கமலம் என்ற யானை அற்புதமாக கோபாலனின் வரவுக்காக காத்திருக்க, சுவாமி நம்மாழ்வார், சுவாமி திருமங்கையாழ்வார், சுவாமி ராமானுஜர், சுவாமி நிகமாந்த மகாதேசிகன், சுவாமி மணவாள மாமுனிகள் என்ற ஆச்சாரியர்கள் இங்கே எழுந்தருளியிருக்க, வைகுண்ட வாசலில் ஆழ்வார்களின் தரிசனம் அற்புதம் செறிந்ததாக நம்முள்ளே பக்தியை, ஞானத்தை, வைராக்கியத்தை வேறாக, அதாவது நம் மனதிலே என்றென்றும் நிலை பெற்றிருக்கும் வகையிலே அவர்கள் அற்புத திரு காட்சியாக நம்முள்ளே பதிந்து
ஸ்ரீயப்பதியான வைகுண்ட பூபதியை அடைய வேண்டும் என்ற எண்ணப்பதிவை நமக்குள்ளே விதிக்கிறார்கள் என்றால், பகல் 10 ராப்பத்து நிகழ்வின் முத்தாய்ப்பான நிகழ்வே மார்கழி மாதம் வளர்பிறை, அதாவது சுக்லபட்ச ஏகாதசி. இதுதான் மோக்ஷதா ஏகாதசி என்று பேசப்படுகிறது. இந்த ஏகாதசி என்று நாம் விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும். அந்த விரதங்களை செய்யும் பொழுது வாழ்க்கை வசந்தமாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதோ அனைத்து தரப்பு பொதுமக்களும் அந்த வைகுந்த வாசல் எப்பொழுது திறக்கும் என்று பார்த்து கொண்டிருக்க, செங்கமலம் என்ற யானை அன்று ஆதிமூலமே என்று அழைத்த கஜேந்திர ஆழ்வானாகவே நினைத்து, ஓ நாராயணா மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் இடர் தீகாய் என்று தன் இடர் தீர்க்க வேண்டும் என்று ஆதிமூலமே என்று ஆதி நாராயணனை அழைத்த அந்த கஜேந்திர ஆழ்வானாகவே நின்று நமக்காக நம்மை போன்ற பக்தர்களின் துயர் துடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை கிணங்க அந்த வைகுண்ட வாசலுக்கு முன்பாக நின்று கொண்டு பகவானை எதிர்நோக்கி காத்திருக்க, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மறுபுறத்திலே இப்பொழுது இன்னும் ஒரு சில வினாடிகளிலே அந்த வைகுந்த வாயில் திறக்கப் போகிறது. வேத நாயகன் பரமபதநாதன் பரவாசுதேவன் கோபிலாதி முனிகளுக்கு அருள் புரிந்த அச்சுதன் அமலன் ஆதிப்புரான் ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமி வைகுண்ட வாசல் கதவை திறந்து வரக்கூடிய காட்சிக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த வைகுந்த ஏகாதசி என்று வடக்கு பிராந்திய வாயில் திறந்துதான் பகவான் வருகிறான் நமக்கு வாழ்வை தந்தருள்வதற்கு. இதோ கதவு திறக்கிறது, மனதிலுள்ள இருள் அகலுகிறது. இதோ காணக்கூடிய காட்சி எங்கும் பக்தர்களின் உள்ளத்திலே ஞான பெரும் சாட்சியாக உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை எல்லால் நும்மிச்சை சொல்லி நும்தோல் குலைக்கப்படும் மன்னை மீது மன்னப்படு மறை வாணனை வன்துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே என்று நம்மாழ்வார் சாதித்தருளிய வகையிலே இப்பொழுது பேராயிரம் உடையான் 1000 நாமங்களைக் கொண்ட ஆதிநாராயணன் அச்சுதன் பரவாசுதேவன் வைகுண்ட கொட்டகை எனப்படும் திருமாமணி மண்டபத்திற்கு முன்பாக எழுந்தருளி பத்தி உலாத்துதல் என்ற அற்புதத்தை நிகழ்த்துகிறான். வெண்சாமரங்கள் கவிக்க, குடை பிடிக்க, மேளதாளங்கள் முழங்க, 4 வகை வேதங்கள் ஓதப்பட, திராவிட வேதமான 4000 பிரபந்தங்கள் புறப்பட்டு வர, பக்தர்கள் எல்லோரும் கூடி நின்று தேடி நின்று பகவானை பாடி நின்று பரவாசுதேவனை சேவிக்கும் காட்சி ஒருபுறம் என்னால், தன் பக்தர்களுக்கு நடை பயின்று காட்டுகிறான் இந்த ஸ்ரீயப்பதியான பகவான். பொதுவாகவே ராப்பத்தினை துவக்கியவர் திருமங்கை ஆழ்வார் என்பது நாம் அறிந்த ஒன்று. அதே சமயம் ஸ்ரீமன் நாதமுனிகள் அந்த ராப்பத்துக்கு முன்பாக பகல் 10 என்ற வைபவம் 10 நாட்களாக வர வேண்டும் என்று நிர்ணயம் செய்து திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்த அந்த பாசுரங்கள் எல்லாம் பகவான் காண வேண்டும் கேட்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து, ஆக பகல் 10 இராப்பத்திலே 3000 திராவிட வேத சாகரமான 3000 தமிழ் பிரபந்தங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. நிறைவாக இயற்பா சாற்று முறை, அதிலே 1000 பாசுரங்கள் அமுதமாக பொழிய, இவ்வாறு 4000 திவ்ய பிரபந்தங்களை கேட்டருளும் கோலாகலனாக எம்பெருமான் இங்கே பத்தி உலாத்துதல் நிகழ்வை நடத்தி காண்பிக்கின்றான். அன்று வராக அவதாரத்திலே தன்னுடைய பூமி பிராட்டியை, தன் நாயகியை பூமாதேவியை காக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு ஆதிவராக பெருமாளாக திரு அவதாரம் செய்து ஹிரண்யாட்சனை மர்தனம் செய்து அதன் மூலமாக வராகப் பெருமாள் பூமியை காப்பாற்றி அருளினன். அந்த தருணத்திலே பூமி பிராட்டி இந்த பூவுலக மக்கள் உயர்வு பெற, அற்புதம் செறிந்த வைகுண்ட வாழ்வு பெற யாது செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்க, பகவான் 3 விஷயங்களை சாதித்தருளினான். என் நாமாவளியை சொல்ல வேண்டும், என் திருவடியை அர்ச்சிக்க வேண்டும், என்னை சரணாகதி செய்ய வேண்டும் என்று
விசேஷமாக 3 விஷயங்களை சொல்ல, அந்த 3 விஷயங்களையே 3 முடிச்சுக்களாக்கி ஆண்டாளாக அவதாரம் செய்த பூமி பிராட்டி அந்த 3 விஷயங்களை 30 பாசுரங்களாக திருப்பாவையாக அருளி அதன் மூலம் வைகுண்டத்திற்கு பாதை அமைத்தாள் கோதை நாச்சியார். சூடிக் கொடுத்த சுடர்கொடி, பாடிக் கொடுத்த பைங்கிளி. அன்று ஆண்டாள் எப்படி மார்கழியிலே விரதம் மேற்கொண்டு தன் தோழிமார்களோடு பகவானை சிந்தித்து அவன் திருவடியை அடைந்தாளோ அதுபோல இந்த உயிர்கள் அனைவரும் வைகுண்டவாசம் பெற வேண்டுமென்னால் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அந்த எம்பெருமான் குறிப்பிட்டதற்கிணங்க அவன் திருவடியை நாம் அர்ச்சிக்க வேண்டும். அவன் திருநாமாவளிகளை செப்ப வேண்டும். அவன் திருவடியை சரணாகதி செய்ய வேண்டும். இதைத்தான் முதல் 30 பாடல்களிலும், முதல் பத்திலும், 2ஆம் பத்திலும், 3ஆம் பத்திலும் ஆண்டாள் சாதித்தருளுகிறாள். இதோ ஆண்டாளின் மனம் கவர்ந்த அரங்கனாக, ருக்மணியின் மணாளனாக, நமது ஜன்பகாரண்ய கஷேத்திரத்தின் ராஜாதி ராஜனாக ஸ்ரீராஜகோபால சுவாமி பக்த வெள்ளத்திலே வைகுண்ட கொட்டகையிலே நடம் புரிந்து, அதாவது பத்தி உலாத்துதல் என்ற அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தி காண்பிக்கிறான். அவன் இவ்வாறு வரும் பொழுது ஆழ்வார்களெல்லாம் அவன் நடையழகை கண்டு எப்படி வியந்தார்களோ, அவன் திருமுக வடிவைக் கண்டு எப்படி தங்களை அவன் திருவடியிலே அர்ப்பணித்தார்களோ, அதுபோலே நம்மை உய்விக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த நடையழகை நடத்தி காண்பிக்கிறான் பகவான். அது தருணம் பக்தர்கள் எல்லோரும் கோலாகலனை, கோவிந்தனை, கோவர்தனகிரிதாரியை, கோகுலோத்சவனை, கோகுல மாயவனை, தூயவனை, அவன் திருவடியை தொழுத வண்ணம் அவனை சுற்றி சுழன்று நின்று கொண்டு அவனை கண்டு கண்டு இன்புற்று நம்மாழ்வாருக்கு மோட்சத்தை அருளிய அற்புதமான மாதவன் மதுசூதனன் இவனே என்று உணர்ந்து அவன் திருவடியை பற்றுங்கோள் என்று எம்பெருமானார் உடையவர் ஸ்ரீபாஷ்யகாரர் ராமானுஜ முனிவர் சாதித்து அருளியதற்கேற்ப இந்த அற்புதமான திவ்ய திரு கைங்கரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். பொதுவாக இந்த ராப்பத்து வைபவம் நம்மாழ்வாருக்கானது என்றே சொல்ல வேண்டும். 4 வேதங்களையும் தமிழ்படுத்தியவர் ஸ்ரீ நம்மாழ்வார். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சொல்லக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் வைகுண்டம் புகுந்த நிகழ்வாகவே ராப்பத்து வைபவம் நடத்தப்படுகிறது. அந்த அடிப்படையிலே தனக்காக தன் அம்சத்தோடு திரு அவதாரம் செய்தருளிய ஆழ்வார்களுக்கு, ஆச்சாரியர்களுக்கு இந்த ஸ்ரீவைகுண்ட பூபதியான பகவான் தன்னுடைய அற்புதம் செறிந்த கௌரவத்தை மாலையாக, பரிவட்டமாக, சடாரியாக தந்து தன் அன்பை வெளிப்படுத்துகிறான் என்றால், இதோ ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ஆடி அகம் குளிர்கின்றனர். ஆடியாடி அகம் கரைந்து உன்னை பாடி பாடி நாடி நாடி நரசிங்கா நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ்நுதலே என்று சுவாமி நம்மாழ்வார் பாடியதற்கேற்ப அந்த வேதம் தமிழ் செய்த மாறனாம் திருப்புளியங்குடி திருப்புளிய மரத்திலே ஆழ்வார் திருநகரியிலே நவ திருப்பதிகளிலே பாடல்களை அருளிச் செய்த சுவாமி நம்மாழ்வாருக்கும் ராப்பத்தை துவக்கி இந்த வைபவத்தின் நாயகரான திருமங்கையாழ்வாருக்கும் அற்புதம் செறிந்த ஆதிசேஷனின் மறுவடிவான சுவாமி ராமானுஜருக்கும் கண்டாவதாரனான சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுக்கும் ஈட்டு பிரவர்த்தகர் ராமானுஜரின் மறு அவதாரமான மணவாள மாமுனிகளுக்கும் இங்கே அற்புதமாக எம்பெருமானுடைய மாலை, திருப்பரிவட்டம், ஸ்ரீ சடகோபன் ஆகிய அற்புதம் செறிந்த உபசாரங்கள் நடத்தப்படுகிறது அர்ச்சக சுவாமிகளின் மூலமாக. இவர்கள்தான் இந்த உலகை அளந்த பகவானை நமக்கு காண்பித்து தந்தவர்கள். அதுவும் சுவாமி மணவாள மாமுனிகள் இந்த ராஜமன்னார்குடிக்கு எழுந்தருளி கமலாஸ்துதியை அருளிச் செய்து அற்புதம் செறிந்த ராஜகோபாலனின் மகிமையை போற்றும் விதமாக
சுவாமி நம்மாழ்வார் அருளிய பாசுரங்களை இந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தருளி மெய்மறந்து நின்றவர். எனவே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் துதித்து அருளிய தயாபரன் இதோ இந்த ஆரா அமுதன் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி இங்கே அற்புதமாக அந்த 4000 பிரபந்தங்களை அனுபவிக்கும் விதமாக ஆச்சாரிய சுவாமிகள் இங்கே சமர்ப்பிக்கக்கூடிய வழிமுறைகள் நெறிமுறைகளின் அடிப்படையிலே தனது அருள் உலாவை துவக்குகிறான். ஆண்டாள் தன்னுடைய பாடலினால் பகவானுக்கு பாமாலையும் சூட்டினாள், பூமாலையும் சூட்டினாள். அந்த பாமாலையாக பக்தர்களின் குரல் ஓங்கி ஒலிக்க, பூமாலையாக பகவானின் திருமேனியிலே புஷ்ப மாலைகள் ஜொலிக்க, இதோ ராஜகாம்பீரியத்தோடு பரவாசுதேவன் ஆடி அசைந்து வரக்கூடிய காட்சியை காண காண நம் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளமாக மாறிவிடுகிறது. அந்த அடிப்படையிலே நாம் இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஏகாதசியிலும் நாம் விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டியது கட்டாயமாகும். காரணம், யாரெல்லாம் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வில் ஜாதக தோஷம் இல்லை, கிரக தோஷம் இல்லை. வாழ்வில் எப்பொழுதும் அள்ளக்குறையாத ஸ்ரீயப்பதியான பகவானுடைய கருணை பொங்கி பொழியும் என்பதே உண்மையாகும். அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த இந்த மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசியிலே மூவர்களும் தேவர்களும் துதித்தருளிய பிரான், அவர்களுக்கு வைகுந்தம் கொடுத்தருளிய பிரான் இப்பொழுது சிறப்பு மிகுந்த வகையிலே தனது வைகுண்ட கொட்டகையிலே ஸ்ரீரங்கநாதனாக, திருமலை தெய்வம் ஸ்ரீனிவாச பகவானாக, மேல்கோட்டை செல்வ நாராயணனாக, அஸ்திகிரியிலே காட்சி தரும் வரதராஜனாக, சக்கரவர்த்தி திருமகனாக, 9 நரசிங்க உருவாக, ஆதிவராக பெருமாளாக, தசாவதார மூர்த்தியாக, தன்னை நாடியவர்களுக்கெல்லாம் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் அவர்கள் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரானாக, ஸ்ரீ வைகுண்ட நிகேதனாக, வைகுண்டேது பரோலோகே ஸ்ரீயா சாத்மன் ஜெகத்பதிஹி ஆஸ்திரே விஷ்ணுர சித்யாத்மா பக்தைஹி பாகவதை சஹா என்று ஸ்லோகம் கூறியதற்கேற்ப பக்தர்களுக்காக தன்னுடைய ஆலய யதாஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வந்து வடக்கு வாயிலிலே அந்த பகுதியையே பூலோக வைகுண்டமாக்கிக் கொண்டு தன்னை யார் சரணாகதி செய்கிறார்கள், மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷ இக்ஷாமி மாசுஜஹா என்று, அர்ஜுனா என் திருவடியே சரணாகதி செய், உன்னை பாபங்களில் இருந்து அகற்றி காப்பாற்றுகிறேன் என்று மகாபாரத யுத்தத்திலே தேர்தட்டிலே அமர்ந்த கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு தன் விஸ்வரூபம் காட்டி அருளிய அந்த தயாசாகரன் இற்றை நாளிலே நம்மை போன்ற மானுடர்கள் கடைத்தேற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தனது போக லட்சுமிகளான ருக்மணி நாச்சியார், சத்யபாமா நாச்சியார் புடைசூழ இதோ ஏற்றமாக இங்கே ராஜாதி ராஜனாக நின்று கொண்டு ராஜகாம்பீரியத்தோடு அவன் திரும்பி குலுங்கி எழுந்து நடந்து வரக்கூடிய காட்சியின் அழகு ஒரு புறம். ஆண்டாள் தன்னுடைய 30 பாசுரங்களிலும் திவ்ய தேசங்களை குறிப்பதாக அற்புதமாக பெரியோர்கள் அருளுகிறார்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்ற பாசுரத்திலே விரஜா நதி ஸ்ரீ வைகுண்டத்தை குறிப்பிடுவதாக சொல்லுகிறார்கள். இதோ அந்த வைகுண்ட பூபதியான பகவான் சுதர்சனம் போல் சக்கரமாக சுழன்று தன் பக்தர்களை காப்பதற்காக ஓடோடி வருவேன் என்று நிரூபணம் செய்யுமா போலே சிம்மகதியாய், சர்பகதியாய், ஹம்சகதியாய், ராஜகதியாய் அவன் நடந்து வந்து இன்னும் ஒரு சில வினாடிகளிலே விசேஷம் செறிந்த கும்பஹாரதியை ஏற்றுக்கொள்வதற்காக அவன் திருவடி முதல் திருமுடி முதல் வரையிலான சேவையை நமக்கு காட்சிப்படுத்துகிறான் என்றால், பக்தர்கள் இற்றை நாளில் பகவானை சேவித்த நமக்கு குறைவொன்றுமில்லாத வாழ்வை தருவான் கண்ணனம்பெருமான் என்ற வகையிலே
அனைத்து தரப்பு மக்களும் நின்று அந்த பகவானுடைய மெய்யழகை கண்டு வியந்து ஆர்ப்பரிக்கிறார்கள் என்றால், இன்னும் ஒரு சில வினாடிகளிலே சிறப்பு மிகுந்த கும்பஹாரதி நிகழ்வு நடைபெறுகிறது. அதற்கு அடுத்ததாக விஸ்வக்சேனர் எனப்படும் சேனை முதல்வர் வந்து மரியாதை பெற்று திரும்பி சென்ற பிறகு தனது சிறப்பு மிகுந்த திருமாமணி மண்டபத்திலே சர்வேஸ்வரன் எழுந்தருளக்கூடிய காட்சிதனையும் நாம் காணப்போகிறோம். இதோ கும்பஹாரதி எழுகிறது. மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருடத்வஜா, மங்களம் ரிஷிகேசோ, மாதவோ ஜனார்தனஹா என்று அந்த சிறப்பு மிகுந்த வார்த்தைகளுக்கிணங்க வரத்தை வாழ்க்கையாகவே தரக்கூடிய பரவாசு தேவன் கும்பஹாரதியிலே தன்னுடைய அருளை சொரிந்து அருளுகிறான் என்றால், அந்த எம்பெருமானுக்கு சகல கைங்கரியங்களையும் செய்யக்கூடிய மகாலட்சுமியின் வடிவமான செங்கமலம் என்ற உலக புகழ்பெற்ற நமது யானை பகவானுக்கு அற்புதமாக 3 முறை வலம் பெறுகிறது. வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என் எதிர், பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழி நான் என்று அன்று ஆண்டாள் கூறியதற்கேற்ப 1000 யானை சூழ வலம் வந்து ஆண்டாளை கரம் பற்றிய அந்த ரங்கமன்னார் இங்கே ராஜமன்னாராக காட்சி தருகிறான் என்றால், அந்த 1000 யானைகளுக்கு இந்த ஒரு யானையே நிகர் என்று சொல்லுமா போலே தன் துதிக்கையிலே வெண் சாமரம் ஏந்தி அற்புதமாக கைங்கரியங்களை செய்து வரக்கூடிய காட்சியை காணுங்கால், நாம் இந்த பூ உலகிலே இல்லை, ஸ்ரீ வைகுண்டத்திலே இருக்கிறோம் என்று நினைக்கத்தக்க வகையிலே மனமெங்கும் நம் மனதிலே அந்த எம்பெருமானுடைய பக்தி சிந்தனை எழுகிறது. எப்படியெல்லாம் ஆழ்வார்கள் ஆராதித்தார்களோ அந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அதன் மூலமாக பகவான் நமக்கு இந்த சிறப்பு மிகுந்த சேவையை தருகிறான். அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது ஏற்றம் செறிந்த வகையிலே ஆண்டாள் பாசுரத்தை அருளி செய்தாள் என்றால், 15வது பாசுரமாக சாதித்தருளிய பாசுரம் மிக சிறப்பு வாய்ந்தது. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லேன்று அழையன்மீன் நங்கை மீர் போதர்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கன்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை, மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்று தனது 15வது பாசுரத்திலே, அதாவது இன்றைய பாசுரத்திலே செப்புகிறாள். என்ன பொருள்? என் தோழியே, இளமை கிளியாய் இருப்பவளே, நாங்கள் எல்லோரும் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படி அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகளை அவள் அழைத்தனர். அப்பொழுது அந்த தோழி கோபத்துடன், என்னை அழையாதி, இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள். உடனே, உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இத்துணை நேரம் தூங்கிவிட்டு இப்பொழுது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுக்க, அப்பொழுது அவள், சரி, உனக்கு பேசத் தெரியவில்லை, நீங்கள் பேச்சில் திறமைசாலிகளாய் நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க என்று கழிந்து கொள்ள அவளும் பேச்சை விட மறுக்கிறாள். நான் மட்டும் ஏழாதது போல் பேசுகிறீர்களே, எல்லோரும் வந்து விட்டார்களே தோழிகாள், அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கு இருப்போரை எண்ணிப்பார். வலிமை பொருந்திய குவலயா பீடம் எனும் யானையை மறித்து எதிரிகளை வேட்டையாடக்கூடிய திறம் கொண்ட மாயக் கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்று பேசுகிறார். அதாவது இந்த பாடலின் மூலம் ஆண்டாள் உணர்த்தக்கூடிய தத்துவம், அஞ்ஞான இருள் அகல வேண்டும். மனிதன் அஞ்ஞான இருளிலே உறங்கிக் கொண்டிருக்கிறான். ஞானம் பெற்றால் அவன் இறைநிலை எய்த முடியும். அதற்காகவே ஆண்டாள் அந்த பாசுரத்திலே மிக
ஆச்சரியமாக பாடி துதிக்கிறார். அந்த அடிப்படையிலே சாதிக்குங்கால் இதோ அந்த ஆண்டாளுக்காக தயாபரன், தயாசாகரன், ரங்கமன்னார், ராஜமன்னார் எப்படி அவளை கரம் பற்றி தன் அகத்திற்குள்ளே கொண்டானோ அதேபோல் நீங்களும் பக்தி செலுத்துங்கோள். வைகுண்ட ஏகாதசி திதியிலே என்னை சரணாகதி செய்ய அப்படிப்பட்ட பக்தர்கள் அனைவருக்கும் நான் சகல சௌபாகியத்தையும் அருளுவேன் என்று குறிப்பிடக்கூடிய வகையிலே சர்வேஸ்வரனான கண்ணனெம்பெருமான் இதோ நடைபயின்று திருமாமணி மண்டபத்திலே எழுந்தருளக்கூடிய காட்சியை காணும் பொழுது நம் மனமெங்கும் அவனுடைய அற்புதம் செறிந்த திவ்ய திருவிளையாடல்கள் மனதிலே நிறைந்து விடுகின்றன. மார்கழி திங்கள் பாடலிலே பிரஜா நதி வைகுண்டத்தையும், வையத்து வாழ்வீர்கள் பாடலிலே திருப்பார்கடலையும், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்ற பாசுரத்திலே இமய மலைதனையும், ஆழி மழைக்கண்ணா என்ற பாடலிலே வருணதேவனையும், மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை என்ற பாடலிலே விருந்தாவனத்தையும், புள்ளும் சிலம்பினகான் என்ற பாடலிலே பத்ரிநாதனையும், கீசு கீசு என்று புஷ்கரணி கேத்திரத்தையும், கீழ்வானம் பாசுரத்திலே திருக்கோவலூரையும், தூமணி மாடத்து என்ற பாடலிலே தாமிரபரணி புண்ணிய திருத்தலங்களையும், நோற்று சுவர்க்கம் என்ற பாடலிலே திருக்காஞ்சிபுரத்தையும், கற்று கரவை என்ற பாடலிலே கேரள திவ்ய தேசங்களையும், கனைத்து இளம் என்ற பாடலிலே மதுரை திவ்ய தேசத்தையும், புள்ளின்வாய் பாடலிலே திருவரங்கத்தையும், உங்கள் புழக்கடை என்று பாடலிலே காவிரி திருவரங்கநாதனையும், எல்லே இளங்கிளியே என்ற பாடலில் திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தையும், நாயகனாய் நின்ற என்ற பாடலிலே கோவர்தன பெருமாளையும், அம்பரமே தண்ணீரே என்ற பாடலிலே யசோதா குண்ட நந்தகாவ் என்ற திவ்ய தேசத்தையும், உந்து மத களிற்றன் என்ற பாடலிலே அனந்த சரஸ் புஷ்கரணி காஞ்சிபுரத்தையும், குத்து விளக்கெரிய என்ற பாடலிலே விருந்தாவனத்தையும், 33 பாசுரத்திலேயே பண்டீரவனம் என்ற திவ்ய தேசத்தையும், ஏற்ற களங்கள் பாசுரத்திலே இந்திரை துய்மன் ஜெகநாதபுரிதனையும், அங்கன்மா ஞாலத்த அரசர் பாடலிலே திரு அனந்தபுரத்தையும், மாரி மழை முழஞ்சில் பாடலிலே அகோபிலத்தையும், அன்று இவ்வுலகம் என்ற பாசுரத்திலே பண்டரிபுரத்தையும், ஒருத்தி மகனாய் பாசுரத்திலே துவாரகாநாதனையும், மாலே மணிவண்ணா என்ற பாடலிலே திரு அயோத்தியாவையும், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற பாடலிலே திருமலை திருப்பதி திவ்ய தேசத்தையும், கறவைகள் பின் சென்று பாடலிலே நமது ராஜ மன்னார் குடிதனையும், சிற்றம் சிறு காலே பாடலிலே நைமிசாரண்யத்தையும், வங்கக் கடல் கடைந்த பாசுரத்திலே ஸ்ரீ வில்லிபுத்தூர் திருத்தலத்தையும் ஆண்டாள் பாடியதாக அற்புதம் செறிந்த ஆச்சாரியர்கள் தங்களது பனுவலிலே பேசி உள்ளனர். அந்த அடிப்படையில் எம்பெருமானுக்கு துளசி மாலை, அதிலும் சிறந்த பல்வேறு விதமான திவ்யாபரணங்களோடு கூடிய மாலைகளும் இந்த திவ்யமயமான சிம்மாசனத்திலே வைகுண்ட கொட்டகையான திருமாமணி மண்டபத்திலே பகவானுடைய அற்புதமான அந்த திருமுகவதனம், தேயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிபிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய விபு திருத சங்கச்சக்கரா சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் என்று சொல்லக்கூடிய வகையிலே திவ்யமயமான இந்த சிம்மாசனத்திலே சர்வேஸ்வரன் எழுந்தருளி தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு தன் திருவடி சம்பந்தமான ஸ்ரீ சடகோபனை அனுகிரகம் செய்கிறான். வைஷ்ணவர்களாக பிறந்த அனைவரும் திருவடி சம்பந்தத்தை பெற வேண்டும் என்றே சொல்லப்பட்டுள்ளது. எனவே தான் பகவானுடைய ஸ்ரீ சடாரியாக அதிலே விளங்கி இருப்பவர் சுவாமி நம்மாழ்வார் என்று பேசப்படுகிறது. நம்மாழ்வாரிடமிருந்து அன்று எம்பெருமான் நின்று கொண்டு அனைத்து பாசுரங்களையும் ஏற்று அருளினான் என்றால் அந்த நம்மாழ்வார் வைகுந்தம் புகுந்த நிகழ்வாகவே வைகுந்த ஏகாதசி பேசப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கண்டு ரசித்த எம்பெருமானை ஏகாதசி விரதம் இருந்து
குறிப்பாக இதற்கு முக்கோட்டி ஏகாதசி என்று பெயர். அதாவது 30 முக்கோடி தேவர்களும் பாடி துதித்த ஏகாதசி. மறுநாள் முக்கோட்டு துவாதசி. அந்த அடிப்படையிலே ஏகாதசி விரதம் இருந்தால் கோலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சகல சாம்ராஜ்ய மகாலட்சுமியான அனுகிரகம், மகாலட்சுமியின் அனுகிரகம் நிச்சயம் என்று கூறுமா போலே கோமாதாவின் அருட்காட்சி, நமது ராஜ மன்னார்குடியின் ராஜ கம்பீரமான ராஜகோபுரத்தின் அருள் சாட்சி என்று பகவானுடைய அற்புத திருவருளால் நாம் எல்லோரும் எல்லா விதமான செல்வங்களையும் பெற வேண்டும் என்று அந்த வைகுண்ட பூபதியான ஸ்ரீவித்யா ராஜகோபாலனின் திருவடி தாமரையிலே சரணாகதி செய்வோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம் ஸ்ரீமத்யை ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்திய மங்களம் என்று சொல்லி அவனுடைய திருவடி தாமரையிலே மனதை செலுத்துவோம். அள்ளக்குறையாத அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தை பெற்று உயர்வோமாக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.